ஒரு ஸ்டார்டிங் பிசினஸ் பண்ணதுக்கு 7850 ரூபாய் இருந்தா போதுங்க. இதுதான் வந்து இந்த கடையோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். ஒரு 7850 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டுட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை, அந்த ஸ்டாருக்கு என்னென்ன தேவையோ ஸ்பூன்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. 7850 ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சென்னையில உள்ள KS&Co வாங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் பார்க்கலாம். செம்ம வெயிட்டா இருக்குங்க. இப்ப நீங்க 2 கிலோ தான் தூக்கணும், 1 கிலோ தூக்க முடியாது. ஆமா, செம்ம வெயிட்டா இருக்கு. நான் கூட என்னமோ நினைச்சேன் பாக்குறப்போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய KS&Co தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம ஷாப்னா அது கடல் அப்படிதாங்க சொல்லணும். அவ்வளவு பொருளை நம்ம ஒரே இடத்துல கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்கு தேவையான அத்தனை விஷயமும் ஒரே இடத்துல இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான கடை இந்த கடை தாங்க. இந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வைக்கணும், கேட்டரிங் வைக்கணும், ஸ்ட்ரீட் ஷாப் வைக்கணும், இதெல்லாம் நிறைய எண்ணத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கடை யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சூப்பரான கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை எங்க இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சாலை ராமபுரத்தில் தாங்க இந்த ஷாப் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை விஷயமும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே ஃபுட் பிஸ்னஸ் தாங்க. ஃபுட் பிஸ்னஸில் இல்லாத இதே கிடையாது, ட்ரிக்ஸே இல்லாத கிடையாது. ஸோ இட்லி வியாபாரத்துலேருந்து ஒரு பானிபூரியிலேருந்து இது மாதிரி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் இன்றைக்கி ஃபுட் பிஸ்னஸ்க்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குங்க. இப்படி ஒரு ஷாப் தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷாப் இது தான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இது டேபிள். இப்ப 2 பேர் உட்காந்து இப்ப ஜூஸ் ஆகட்டும், டீ கடைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. 3850 ரூபா. ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது 4 பேர் உட்காந்து ஜூஸா இருக்கட்டும் இல்ல ஹோட்டலுக்கா இருக்கட்டும் 6850 ரூபா. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஹோல்சேலும் இல்லாம ஆஃபர்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, அப்படியே வாங்க. இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5850 ரூபா வரும். ஆமா ஆமா, இல்ல 4 சேர் வந்துரும் உங்களுக்கு. 4 சேர் வரும், இந்த டேபிள் வரும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சைனீஸ் அடுப்பு அங்க இருக்குல்ல, சைனீஸ் அடுப்பு. சைனீஸ் அடுப்பு அது. ஆமா ஆமா, ரெஸ்டாரண்ட் சைனீஸ் அடுப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ ஸ்டால். டீ ஸ்டால். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் கவுண்டர். இது சின்னது, இது பெருசு. ஜூஸ் கவுண்டர். ஆமா ஆமா, ஜூஸ் ஆமா, ஜூஸ் ஐட்டம். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2க்கு 4, 2க்கு 3. இது வந்து புரோட்டா அடுப்பு, கல்லு. புரோட்டா கல்லு வைக்கிறது. ஆமா, கல்லு புரோட்டா கல்லு. உங்களுக்கு இதுலயே பாருங்க எல்லாமே வந்துரும். ஆமா, எல்லாமே ஸ்டவ் அட்டாச். இது எல்லாம் கல்லு. ஓ, அது கல்லே வந்து கல்லோட. ஆமா தனியா போட தேவையில்லையா? ஆமா, தேவையில்லை. ஓகே. கல்லே வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு சின்னது பெருசு இங்க பாருங்க. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. ஓகே சார். ஓகே. ஒரு பிசினஸ்க்கு தேவையான அத்தனை விஷயமே ஆமா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ சின்ன ஹோட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஃபுட்பாத்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஹோட்டலுக்கு என்னென்ன தேவையான பொருள் தேவையோ அனைத்து பொருளுமே எங்கள்ட்ட இருக்கு. ஓகே சார். ஒரு ஸ்பூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் A to Z ஸ்டீல் ஐட்டம்ஸ் ஹோட்டலுக்கு தேவையான அனைத்துமே ஹோல்சேல்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, சூப்பர் சார். இது வந்து பாப்கார்ன் மிஷின். பாப்கார்ன் மிஷின். ஓகே. பாப்கார்ன் இது இந்த மாதிரி. நீங்க ஒரு ஸ்டால் போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு தேவையான பட்ஜெட் எவ்வளோ, என்ன காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். அப்படியே ஒரு சின்ன மியூசிக்கோட செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு ஒன்னு இருக்கும்ல. ஆமா. ஸ்பெஷல் நம்ம என்ன நிறைய கடை இருக்கு. இந்த கடையை தேடி வரதுக்கான காரணம் ஸ்பெஷல் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்போ இருக்கு பாருங்க. ஓகே, பாருங்க. சூப்பர் சார். இது அப்படியே காம்போ. ஆமா ஆமா, காம்போ. நைஸ். ஒரு சாட் ஸ்டால் வைக்கிறீங்க அதுக்கு. ஆமா. இப்போ சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் 50 லட்சம் போட்டேன், 30 லட்சம் போட்டேன், நான் லாஸ்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி லாஸ் பண்ண தேவையில்லையே. ஒரு சின்ன காம்போ எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டீ கடையா இருக்கட்டும், ஒரு ஜூஸ் கடையா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காம்போ தான். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பிசினஸ் பண்ணதுக்கு 7850 ரூபாய் இருந்தா போதுங்க. இதுதான் வந்து இந்த கடையோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன்.
ஒரு 7,850 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டுட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை, அந்த ஸ்டாலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஸ்பூன்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. 7,850 ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சென்னையில உள்ள KSNCOக்கு வாங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் பார்க்கலாம். அதே மாதிரி விசில் ஐட்டம் பாருங்க. எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் உடைய மிஷின் ஐட்டம்ஸ், பப்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒரு சின்னதா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட இது மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. கிளாஸ் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பாருங்க. டிஸ்ப்ளேல சூப்பரா இருக்கு பாருங்களேன், அழகா இருக்கு. அதே மாதிரி பிளேட்ல உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆமா, நீங்க ஒரு பானிபூரி ஷாப் வைக்கிறீங்க அப்படினா A to Z பானிபூரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஹோட்டல் வரைக்கும் A to Z எல்லாமே இருக்கு. ஆமா சார், ஒரு சின்ன டவுட். எல்லாமே நீங்க வந்து சொல்றீங்க பிசினஸ்க்கு தேவையானதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க வந்து பல்கா வாங்க மாட்டாங்க இல்லையா? ரீட்டைலா எனக்கு கொஞ்சமா வேணும், ஒரு 10 பீஸ் வேணா வாங்கிக்கலாம், தாராளமா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிங்க. கம்பல்சரி நம்ம ஹோல்சேலா தான கொடுக்குறோம். ஓகே, அப்ப ஒரு பீஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க? கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு ஒரு பீஸ் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கொடுக்கலாம். ஒண்ணு வேணாலும் தருவீங்களா? நீங்க ஒரு ஸ்பூன் வேணாலும் வாங்கிட்டு போலாம். அப்படியே அதே மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆமா, ஸ்பூன் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தேவைப்பட்ட அனைத்து பொருளும். ஓகே சார், சூப்பர். சோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கிட்ட இருக்குங்க. இங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீல் ஐட்டம்ஸ். இப்போ ஸ்டீல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க நினைச்சு பாத்துக்கங்க. குட்டி கப்ல அழகா இருக்கு. அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ஸ்பூன் சொன்னேன். அப்ப ஸ்பூன்ல இருந்து கொடுக்கணும்ல நம்ம. பேச்சு மட்டும் இருக்க கூடாது, பொருளும் நம்ம அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லீங்களா? அப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே A to Z ஹோட்டலுக்கு தேவைப்பட்டது அனைத்துமே இங்க இருக்குது. அதே மாதிரி பாருங்க கீழே இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதுல சின்னது பெருசு எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு பிளேட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சின்னது பெருசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இல்ல அந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணாலும் இந்த மாதிரி இருக்கு. இதுல சின்னது பெருசு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி கரண்டி பாருங்க. கரண்டி உங்களுக்கு சின்னது பெருசு எல்லாம் A to Z. ஆமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஹோல்சேல் தான். கம்ப்ளீட்டா இல்ல, அதை விட பெருசு வேணாலும் இருக்குது. அது உங்களால தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் எடுத்து காமிக்கிறேன். அதை விட பெருசு. சோ அதே மாதிரி எல்லாமே இருக்கு அப்படினா எல்லா ஐட்டமே இருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதுல சின்னது வேணா சின்னது பெருசு எல்லாமே இருக்கு. பாருங்க, சின்ன சின்ன தட்டு பிளேட் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த முறுக்கு சுத்துறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு அலுமினியம் உங்களுக்கு சின்னது பெருசு ஓகே இந்த மாதிரி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரியாணி கடை. ஆமா, நீங்க ஒரு பிரியாணி பாட் வச்சு அதான் உங்களுக்கு பாருங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் தரலாம். இதுவே செம்ம வெயிட்டா இருக்குங்க. இல்ல, இப்ப நீங்க 2 கிலோ தான் தூக்கணும், 1 கிலோ தூக்க முடியாது. ஆமா, செம்ம வெயிட்டா இருக்கு. நான் கூட என்னமோ நினைச்சேன் பாக்குறப்போ. நல்ல வெயிட். பிரியாணி செஞ்சா செம்மையா இருக்கும் பாருங்க. வாவ். அதே மாதிரி இந்த கேரியர் உங்களுக்கு 10 பேர் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 பேர் வரைக்கும் உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும். நீங்க வீட்ல ஒரு சின்னதா வீட்ல வச்சு கூட நீங்க பிசினஸ் பண்ணலாம். எல்லாம் வாங்கி வச்சு உங்களுக்கு இட்லி நான் இது மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆமா, 4,850 ரூபாய். 4,850 ரூபாய். இது பாருங்க, நீங்க ஸ்ட்ரீட் ஷாப்ல இட்லி வச்சு நீங்க பிசினஸ் பண்ணோம். வெறும் 6-9 வந்துரும். 9 இட்லி அப்படிங்கும்போது 9 உங்களுக்கு வந்து எத்தனை தட்டு வருது? 1 2 3 4 5 6 வருது இல்ல? 6 வருது. 1 2 3 4 5 6. நேரத்திலே பாத்தீங்கன்னா 56 இட்லி வரைக்கும் நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாகவும் இங்கே கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல கூட உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். EMI ஆப்ஷன்ஸ்மே உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க ஸ்டால்லாம் போற மாதிரி இருந்தா பிசினஸ் வைக்கணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் தேவையான பொருள் பார்த்தோம். ஜஸ்ட் வீட்டுக்கு நீங்க ஒரு தேவை உங்களுக்கு படுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தட்டு ஸ்டாண்ட் இது மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க கடைக்கு தான் வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தான் இங்க வரணும்ட்டு இல்ல, வீட்டுக்கு ஒரு பொருள் தேவைன்னா கூட தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாலா ஒரு சின்ன அடுப்புல நீங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு பிரியாணி பண்றதுக்கு இல்ல ஃபேமிலில எல்லாம் ஒண்ணு சேரும், ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு சேரும்னா கண்டிப்பா இது மாதிரி ஒரு அடுப்பெல்லாம் நமக்கு தேவைப்படும். இன்னும் ஒத்த அடுப்பு இதெல்லாமே கூட உங்கள்கிட்ட இருக்கு. ரொம்ப சூப்பரா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ்லயே ரீட்டைலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். ஸோ அதே மாதிரி 2 3 4 அது மாதிரி நிறைய அடுப்பு வச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு செய்யறதுல இருந்து சின்ன வீட்டு விசேஷங்களுக்கு பண்ற வரைக்கும் உங்கள்கிட்ட பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதெல்லாமே பாருங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம்ல வெளியில அந்த பானிபூரி இது மாதிரியான ஷாப்புக்குலாம் அது மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நீங்க பாருங்க
ஆஃபர் ப்ரைஸ் அந்த இது ஆஃபர் சொல்லியிருந்தாங்களே அந்த இது ஆஃபர் இது எல்லாமே செட் வந்து என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு அடுப்பு 2 அடுப்பு இது மாதிரி எப்படி செட் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி எல்லா ஐடியாஸுமே அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கைட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தூக்குவாளி, சட்டி, அதுக்கப்புறம் பெரிய கடாய் வச்சு நீங்கள் சில்லி சிக்கன் போடணும், பஜ்ஜி போண்டா போடணும், சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக தேவையான அவ்வளோ பொருளுக்கான வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சட்னி, சாம்பார், அதுக்கு தேவையான இது எல்லாமே கூட உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு பீஸ் இல்லை, 2 பீஸ் இல்லை, 100 பீஸ் இல்லை, 1000 பீஸ் வேணும்னா கூட இந்த ஒரே ஷாப்பில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இங்கே ஒரு ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. சூப்பராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெஸ்ட் விஷஸ், என்னோட ஆசையும் கூட. நம்ம சேனலை பார்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிருங்க. உங்கள் சேனலை பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். முதல்ல ஆளாக நானாக தான் இருப்பேன் சந்தோஷப்படுறது. ஓகே, அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 அடுப்புன்னு பார்த்துருந்தோம்ல, சும்மா கடல் மாதிரி சும்மா கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ இது இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே நமக்கு பொதுவாக வந்து ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வாழைப்பழம் சீப்பு இருக்கிறத நம்ம வாங்குவோமா? பல்காக குமிச்சு வச்சுருந்தா நம்ம வாங்குவோம்ல, அது மாதிரி தாங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கம்மியான ரேட்டு. வாழைப்பழத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாதீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னால தெரியும், அவ்வளோ பொருளுமே ஒரே இடத்துல ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே ஒரே இடத்துல கிடைக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர் ஆக நீங்க ஒவ்வொரு கடையும் தேடி அலைய வேணான்னு இருக்க, ஒரே கடையில என்னென்ன கிடைக்கும்ன்றதை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோவும் நம்பிக்கையான வீடியோவும் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்ச வீடியோ கலெக்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை, தேங்க்யூ.